கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அடாப் ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேஷன், கோரல்ட்ரா யூஸ் பண்ணுற மாதிரி பேசிக்கான இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க. ஸோ அதை பற்றி உங்களுக்கு எதனா இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். ஓகே, அதை பற்றி வீடியோ நம்ம போடலாம். ஓகே, ஸோ இந்த அடாப் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 3 டைப்ஸாக நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா நார்மலாக, அப்புறம் மீடியம், அப்புறம் ஹை லெவலில் பார்த்துக்கலாம். ஸோ நார்மலாக நம்மளுக்கு இப்போ என்ன தேவைப்படுது பார்த்தீங்கன்னா இன்டெல் ப்ராசஸர்ல i3 தேவைப்படுது. ஸோ ரைசான்ல போனீங்கன்னா R3 தேவைப்படும். ஸோ ரேம் வந்து 8GB, அப்புறம் SSD 256 ரெண்டுமே மஸ்ட். இது ரெண்டும் வந்து 8 or 256 கண்டிப்பா இருந்தே ஆகணும். ஸோ அடுத்து வந்து இது டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் அவ்வளோ தேவை கிடையாது, இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸே போதும். இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ்ல இன்டெல்ல UHD கண்டிப்பா வேணும். அப்புறம் ரைசான்ல பார்த்தீங்கன்னா விகா கிராஃபிக்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ அதுக்கப்புறம் டிஸ்பிளே பார்க்கலாம். டிஸ்பிளேல உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி 22 இன்ச்சுக்கு மேலே இருந்துச்சுன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ குவாலிட்டி வைஸ் நீங்கள் அதை வெரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எல்லாமே இப்போ நான் இது வரைக்கும் சொன்னது எதுவும் பார்த்தீங்கன்னா பிகினருக்காக, ஒரு நார்மல் அடோப் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஸோ அவங்க இந்த பேசிக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி நார்மல் பற்றி பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மீடியம் ரேஞ்சை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மீடியம் ரேஞ்சில் நம்ம என்ன எடுக்கலாம்னா i5 ப்ராசஸர் எடுத்துக்கலாம். i5 ப்ராசஸரில் 10th ஜென்னுக்கு மேலே இருக்கணும். ஸோ இந்த இன்டெல்ல பார்த்தாச்சு. அடுத்து AMD நம்ம பார்க்க போகிறது ரைசான் 5ல 3000+ அதோட சீரியஸா இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். ஸோ ரேம் நார்மல்ல பார்த்தது 8 to 256 பார்த்தோமா, அதே மாதிரி இப்போ மீடியத்துக்கு பார்க்கும்போது 16GB 512 வேணும். 512 SSDல NVMe இருந்தா உங்களுக்கு ரொம்ப பெஸ்டாவே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம டிஸ்பிளே பார்க்கலாம். டிஸ்பிளே வந்து ஒரு 1080ல ஃபுல் ஹெச்டியா இருந்துச்சுன்னா பெஸ்டா இருக்கும். இது வந்து எதுக்கு யூசேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலை விட மீடியம் ரேஞ்ச் எனக்கு தேவைப்படுது, அதாவது ரெகுலர் யூசேஜ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து இதை நம்ம பண்ணிக்கலாம். லைக் இதுல வந்து விண்டோஸ் 10 ஆர் விண்டோஸ் 11 64 பிட்டா இருந்தா பெஸ்டா இருக்கும். ஸோ மீடியம் ரேஞ்சில் வந்து ஒன்று முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் அதில் இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் சொல்லியிருப்பேன். இதுல டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது. டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா NVIDIA இருக்கு, AMD இருக்கு. ஸோ எதுனாலும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு 4GB எனக்கு மேக்ஸிமம் இருந்துச்சுன்னா ஸோ ரெகுலரா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடோப் ஃபோட்டோஷாப். ஸோ மீடியம் கான்ஃபிகரேஷனுக்கு இந்த பட்ஜெட் போகும். மீடியம் கான்ஃபிகரேஷன் என்ன வேணும், i5 10 ஆர் அதுக்கு மேலே இருக்கலாம். அப்புறம் ரைசான் 5ல 3+ சீரியஸ் இருக்கலாம். ஸோ 16GB 512GB NVMe இருந்தால் ப்ரிஃபர் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல ஃபோட்டோஷாப் பற்றி கொஞ்சம் டீட்டெயில் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ கஸ்டமர் அதுக்காக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து ரெகுலராக சொல்லிட்டோம், நார்மல் யூசேஜ் பிகினருக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டோம். அடுத்து வந்து ஒரு மிட் ரேஞ்சு, ஒரு ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஸோ அவருக்கு எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி அதை பற்றி பேசியாச்சு. இப்போ தேர்டு சொல்ல போகிறது ப்ரொஃபஷனலுக்காக சொல்ல போகிறோம். அவங்களுக்கு எந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் வேணும்னா, ஸோ ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா இன்டெல்ல வந்து i7 i9 தேவைப்படுது. ஸோ AMDல பார்க்க போனீங்கன்னா ரைசான் 7 ஆர் ரைசான் 9 வேணும். ஸோ இது வந்து ப்ரொஃபஷனலுக்கு கண்டிப்பாக வேணும் இந்த ப்ராசஸர். அதுக்கப்புறம் ரேம் பார்த்தீங்கன்னா 32GB ப்ளஸ் தான் இருந்தாகணும். ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 1TB NVMe கம்பல்சரி வேணும். 1TB NVMe போட்டுட்டு நீங்கள் செகண்டரியா ஹார்ட் டிஸ்க்கு 1 or 2TB போட்டுக்கிறணும். ஏன்னா ஸ்டோரேஜ் அதிகமாகவே தேவைப்படும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அது மெயின் வந்து இதில் என்னன்னா டெடிகேட்டட் கிராஃபிக்ஸில் NVIDIA ஆர் AMD நீங்கள் பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் வந்து அதாவது மினிமம் எவ்வளோ வேணும்னா 6ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 6 to ஒரு 12 இருந்துச்சுன்னா ப்ரொஃபஷனல் எடிட்டிங்க்கு நல்லாவே பெஸ்ட்டாகவே இருக்குது. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு கவ் மானிட்டர் 32 இன்ச்சில் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். அது IPS டிஸ்பிளேவாக இருந்துச்சுன்னா உங்களுடைய எஃபெக்ட்டுக்கு வந்து ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். 2K ஆர் 4K ரெசல்யூஷன் உள்ள டிஸ்பிளேயா இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். ஃபோட்டோஷாப்பை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் வந்து என்னன்னா ரேமும் GPUவும் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ ரேமும் GPUவும் எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபோட்டோஷாப்பில் டிசைனிங் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தது ஒரு ஃபோட்டோஷாப் நார்மலாக ஒருத்தர் யூஸ் பண்ணுறது எப்படி, ஒரு மீடியம் யூஸர் எப்படி யூஸ் பண்ணலாம், அதாவது என்ன கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் ப்ரொஃபஷனல் வந்து எந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்ணலாம் பார்த்தாச்சு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு என்ன ரெக்யர்மெண்ட் தேவைப்படுதோ ஸோ எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நாங்கள் ஃபுல் இன்ஃபர்மேஷனும் சொல்லி ஸோ அதுக்கேற்ற மாதிரி கான்ஃபிகரேஷன் உள்ள சிஸ்டம் நாங்கள் மேக் பண்ணி கொடுக்குறோம்.